நீங்கள் பேசிக்கினே இருங்க. நாங்கள் வந்து தோக்குறோமோ ஜெயிக்கிறோமோ 5 கப்பு ஆல்ரெடி வாங்கிட்டோம். ஆர்சிபியில் கூட தான் வந்துட்டு கெயிலை விட்டு கொடுத்தாங்க, சேரை விட்டு கொடுத்தாங்க, சிராஜை விட்டு கொடுத்தாங்க. அந்த சேட்டன்னு ருத்ராஜ் 2 பேர் தான் அந்த டீமில், 2 பேரையும் முடிச்சுட்டா டீமே அவ்வளோதான். இன்றைக்கி பார்த்துருப்பீங்க ஆயுஷ் மாத்திரைலாம் பாரு, டக் அவுட்டு ஆயுஷ் மாத்திரைலாம் வந்தானா அவ்வளோதான், எங்கள் டீமில் மெண்டு துப்பிடுவாங்க மாத்திரை. இன்றைக்கி மேட்ச் நான் டெஸ்ட்டு மேட்சோட கேவலமாக விளாண்டுருக்கானுங்கண்ணா இவனுங்க. நான் நினச்சேன் சரி நம்மளை வந்து 2011 ஃபைனல் அடித்தானுங்க சிஎஸ்கே, ஸோ அதனால் இந்த வருஷம் சிஎஸ்கே வெர்சஸ் ஆர்சிபி தான் ஃபைனலாக இருக்குன்னு நினச்சேன். ஆனால் இன்றைக்கி மேட்ச்சை பார்த்தா இவனுங்க சில்லற பசங்க, இவனுங்களை அடித்தா ஆர்சிபிக்கு தான் கேவலம். ஸோ ஆர்சிபி வெர்சஸ் எம்ஐ தான் ஃபைனலு. ஸோ நேற்று மேட்ச் பார்த்துருப்பீங்க 220 ரன்னை ஈஸியாக மும்பை சேஸ் பண்ணிட்டாங்க. நாங்களும் பார்த்தீங்கன்னா 201 ரன்னை ஈஸியாக 15.4 ஓவர்லேயே சேஸ் பண்ணிட்டோம். ஸோ இது பேர் என்ன, பெங்களூரில் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி வெர்சஸ் எம்ஐ தான் ஃபைனலு. இனி இந்த வருஷம் 2 டீமுக்கு தான் போட்டி, ஒன்று மும்பை இன்னொன்று ஆர்சிபி. அதான் சொல்லுவாங்க தெரியுமா, முதல் கோணல் முற்றிலும் கோணல், அந்த மாதிரி தான். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, இந்த வருஷம் சீசனே சிஎஸ்கே டீமுக்கு கோவிந்தா அவ்வளோதான். போன வருஷம் நாங்கள் 2 நாமம் போட்டு சிஎஸ்கே டீமை வீட்டுக்கு அனுப்பிச்சு பார்சல் பண்ணி வச்சோம். இந்த வருஷம் ஒரு சின்ன டீமும் அடித்து கேவலப்படுத்த போகுது டீமை, அவ்வளோதான். நான் கூட நினச்சேன் மேட்ச் இப்போ ஒரு 100 ரன்னுக்குள்ளேயே முடிஞ்சிருன்னு, ஏதோ போலர்ஸு ஜேமி ஓட்டன் அடித்ததுனால தப்பிச்சானுங்க. அதுவும் சேட்டன் வந்து அவர் ஐபிஎல் சீசனில் ஒரு 2-3 சீசன் நல்லா விளாண்டுருக்காரு. மிச்ச டீமில் மிச்ச சீசன்லாம் பார்த்தீங்கன்னா பட்டாலேயும் படாட்டா கோவிந்தா அந்த கணக்கில் தான் அவர் ஆடிட்டுருக்காரு. ஸோ இந்த சீசன் அவர் நம்பி இருக்கிறது பதிலாக யங் பிளேயர்ஸ் யாராவது நம்பி இருந்திருக்கலாம். தோனின்னு இந்த டீம் வந்து தோனியை ஃபோக்கஸ் பண்ணுற பதிலாக வேறு ஏதாவது யங் பிளேயர்ஸ் எடுத்திருந்தா சிஎஸ்கே குவாலிஃபை ஆகிருக்கலாம். இந்த வாட்டி குவாலிஃபை கூட ஆக மாட்டாங்க, நான் 100% சொல்கிறேன். அப்படி இந்த வாட்டி சிஎஸ்கே கப் அடிச்சிருச்சுன்னா நான் மொட்டை அடிச்சுக்கிறேன், ஓப்பன் சேலஞ்சு கொடுக்குறேன். இந்த வாட்டி சிஎஸ்கே பிளே ஆஃப் கூட குவாலிஃபை ஆகாது. 18 வருஷம் வலின கொஞ்சம் நெஞ்ச பாடா படுத்தினானுங்க. லாலிபாப்பா சப்பு 18 வருஷம் குருசாமி. ஸோ என்னென்ன கலாச்சாரம் அவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வருஷம் ஏப்ரல் 5ஆம் தேதி அங்கே எங்கள் கிட்ட தோக்குறது வந்து செருப்பால் அடித்த மாதிரி இருக்கும். ஒரு சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கும் ஏப்ரல் 5ஆம் தேதி வாங்க சின்னசாமி ஸ்டேடியத்தில் உங்களுக்கு 3வது நாமம் இந்த வருஷம் போட்டு அனுப்பி விடுறோம். அதோட சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஒருத்தம் கூட வாயை திறக்கவே மாட்டான். ஜெயிக்காமலாம் இருக்கவே மாட்டேன். எங்கள் டீம் பார்த்தீங்களா கடப்பார பேட்டிங்கு, பவுலிங் தான் கொஞ்சம் வீக்காக இருக்குது. என் தலைவன் வந்துட்டானா போதும், ஜோ சேசல் விட்டு வந்துட்டானா போதும், அவ்வளோதான் சிஎஸ்கே டீமை 100 ரன் வித்தியாசத்தில் கண்டிப்பாக ஜெயிப்போம். 100 ரன் வித்தியாசத்தில் கண்டிப்பாக ஜெயிப்போம். பொட்டு என் தலைவன் ஜெயசல் விட்டு வந்தானா போதும், ஈஸியாக விக்கெட் எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பான். சேட்டன்னு ருத்ராஜ் 2 பேர் தான் அந்த டீமில், 2 பேரையும் முடிச்சுட்டா டீமே அவ்வளோதான். இன்றைக்கி பார்த்துருப்பீங்க ஆயுஷ் மாத்திரைலாம் பாரு, டக் அவுட்டு ஆயுஷ் மாத்திரைலாம் வந்தானா அவ்வளோதான், எங்கள் டீமில் மெண்டு துப்பிடுவாங்க மாத்திரையெல்லாம். சிஎஸ்கே டீமே இல்லைண்ணே, அவ்வளோதான். தோனி நாங்கள் டீமே முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இந்த வருஷத்தில் ஏப்ரல் 5ஆம் தேதி அடிக்கிற அடியில் சிஎஸ்கே டீமே ஐபிஎல்லேருந்தே காணாமல் போயிடும். போன வருஷம் பார்த்துருப்பீங்க டேபிள் லாஸ்ட்டு, இந்த வருஷமும் அது கீழே அகல பாதாளத்துக்கு போகிறாங்க. ரொம்ப பேசுகிற மாதிரிலாம் கப் அடிச்சிருக்கோம், நாங்கள் பேசுவோம். அவனுக்கு கப் அடிச்சிருக்கோன்னு இவ்வளோ வருஷம் சொன்னானுங்க, நாங்கள் கம்மன் தானே இருந்தோம். இது எங்கள் டைம், நாங்கள் பேசுவோம். என் தலைவன் வந்திருக்கான் விராட் கோலி, ஐபிஎல் ராஜ்யத்தை பிடிக்க ராஜா வந்துட்டான். அவனை பார்த்து நீ ஒரு டீமும் மூத்திரம் போதா இல்லையா பாருங்க, பயத்திலேயே அடிக்கிற அடி அந்த மாதிரி இருக்கும். அண்ணா 18 வருஷம் அந்த முயற்சி பாருங்கண்ணே. இந்த சிஎஸ்கே மாசம் போன 2 சீசன் தோத்ததுக்கே என்ன சொல்கிறானுங்க, தோனியை செருப்பால் அடிக்கணும், அசிங்கமாக தோனியவே கலாச்சி கழுவி ஊற்றுறானுங்க. ஸோ இதுக்கு எங்கள் லாயல்ட்டி பரவாயில்ல, 18 வருஷம் முயற்சி பண்ணி தானே தோற்றுருக்கோம், அதுக்கு பரவாயில்ல. இந்த வருஷம் நாங்கள் தான் ஐபிஎல் எம்ஐ வெர்சஸ் ஆர்சிபி, எம்ஐயை 100 ரனில் பொட்டலம் போடுறோம், 100 ரன் விசேஷத்தில் ஜெயிக்கிறோம், 220 அடிக்கிறோம், ஈஸியாக முடிச்சு விட்றோம். பஞ்சாப்லாம் பஞ்சாப் போயிடுண்ணே. அடுத்த மேட்ச் பஞ்சாபில் பாருங்கள், சிஎஸ்கேவை பொட்டலம் போட்டு அனுப்பிவிட போகிறாங்க. வாய்ப்பே இல்லைண்ணே, நீங்கள் வேணால் எழுதி வச்சுக்கோங்க. எம்ஐ வெர்சஸ் ஆர்சிபி ஃபைனலு, ஆர்சிபி தான் ஜெயிக்கும், சரிங்களா? அப்படி ஆர்சிபி ஜெயிக்கலாம் நான் மொட்டை அடிச்சுக்கிறேன். ஆர்சிபி மட்டும் இந்த வாட்டி கப் அடிக்கலாம், நான் மொட்டை அடிச்சுக்கிறேன், ஓப்பன் சேலஞ்சு கொடுக்குறேன். அஸ் சிஎஸ்கே பண்ணால் பக்கா டிசப்பாயின்மெண்ட் தான். ஏன்னா நம்ம சேட்டன் வந்திருக்காரு, நல்லா அடிப்பார்னு சொல்லிட்டு தான் நம்ம எதிர்பார்த்தோம். சரி ஓகே, இந்த ஒரு மேட்ச் வச்சு நம்ம எதுவும் ஒன்றுமே முடிவு பண்ண முடியாது. எவ்வளோ மேட்ச் கேவலமாக விளையாடி 6 மேட்ச் 6 ஜெயிச்சுலாம் நம்ம உள்ள வந்திருக்கோம். ஸோ அந்த மாதிரி பார்க்கும் என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி மழை பெஞ்சுது அப்படின்னு காரணம்லாம் நான் சொல்ல விரும்பல. இன்றைக்கி நம்ம பேட்டிங் சரியாக விளையாடல, அவ்வளோதான். நம்ம என்ன பண்ணோம்னா அன்எக்ஸ்பெக்டடாக பவுலிங் தான் வீக்காக இருக்குன்னு நினச்சோம். ஆனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா பேட்டிங் வந்து இப்படி ஆடுவாங்கன்னு எதிர்பார்க்கல. இருந்தாலுமே ஜேமி வாங்லிங்டன் வந்துட்டு அவரோட பெஸ்ட்டாக கொடுத்தாருன்னு தான் சொல்லணும். இந்த ஒரு மேட்ச் வச்சு நம்ம யாரையும் எடை போட வேணாம், கன்ஃபார்மாக சிஎஸ்கே திருப்பி வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இந்த ஒரு மேட்ச்லேயே வந்து ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து
ரொம்ப பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா முதல் குழல் முற்றிலும் குழந்த மாதிரி சொல்றாங்க. 5 கப்பு ப்ரோ, அவங்க ஒரு கப்பு என்ன வேணால் பேசணும், பரவாயில்ல, அவங்க ஜெயிச்சிட்டாங்க, அவங்க பேசலாம். நம்ம இத்தனை வருஷம் அவங்க ஓட்டலையா அந்த மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அது நடக்காது. இந்த தடவை 2 வருஷம் ஜெயிச்சிட்டாங்க தான். ஆனால் இந்த வருஷம் எப்படி வேணால் மாறும், சொல்ல முடியாது. அடுத்த மேட்ச்லேயே வந்து எங்கள் டீம் 250 ரன் அடிக்கும். அப்போ என்ன பண்ணுவீங்க? ஸோ அதே மாதிரி தான் ஆர்சிபி ஸ்ட்ராங்காக இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல. இருந்தாலுமே எங்களால் கன்ஃபார்மாக கம்பேக் மாதிரி வந்து நாங்கள் கன்ஃபார்மாக ஜெயிப்போம் நாங்கள் நினைக்கிறேன். சிஎஸ்கேல பவுலிங் தான் ரொம்ப ப்ராப்ளம் சொல்லுவாங்க. பட் இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்ல அதான் எக்ஸ்பெக்ட் அன்எக்ஸ்பெக்டட். இந்த வருஷமே எல்லாம் பவுலிங் தான் வந்துட்டு இதாகவும் நினச்சாங்க. கடைசியில் பார்த்தா பேட்டிங் இதாகிடுச்சு. சொல்ல முடியாது, அடுத்த இது இம்ப்ரூவ் பண்ணலாம். ஏன்னா இப்போ சாம்சங்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கப்பில் ஒழுங்காகவே விளையாடல ஸ்டார்டிங். ஆனால் கடைசியில் எப்படி ஜெயிச்சார்? மூணு மேட்ச் ஜெயிச்சு அவர் தான் நமக்கு ஜெயிச்சு கொடுத்தாரு கப்பு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இதே மாதிரி கம்பேக் கொடுப்பாங்க நான் நினைக்கிறேன். பவுலிங் வீக்காக தான் இருக்குது, இருந்தாலுமே ஒரு கரெக்டான பிளேயிங் லெவல் வந்துட்டுனா நம்ம கரெக்டாக இருக்கும். ஏன்னா நிறைய இன்ஜுரிஸ் இருக்குது. ஸ்பென்சர் ஜான்சன் வேறு இன்னும் வரல, நேத்தன் எல்லிஸ் கிடையாது. டெத் பவுலிங் வந்து ரொம்ப வீக்காக தான் இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு கம்பேக் கண்டிப்பாக வருவாங்க. கரெக்டான பிளேயிங் லெவல் எடுக்கணும், எடுத்துகிட்டு மாற்றக்கூடாது, ஒரு ஷஃபுல் பண்ணக்கூடாது. போன வருஷம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிறைய இன்ஜுரிஸ், நிறைய ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணாங்க. அந்த மாதிரி இந்த வருஷம் ஆகாமல் ஸ்டார்டிங் வந்து கடைசி வரைக்கும் ஒரே பிளேயிங் லெவல் இருந்தால் பெஸ்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிளேயர்ஸ் வந்து நம்ம ஜடேஜால விட்டு கொடுத்ததுனால இந்த மாதிரி அது என்னன்னா சொல்லலாம் ப்ரோ. ஆர்சிபியில் கூட தான் வந்துட்டு கெயிலை விட்டு கொடுத்தாங்க, சேரை விட்டு கொடுத்தாங்க, சிராஜை விட்டு கொடுத்தாங்க. அந்த மாதிரி தான் இது ஐபிஎல் ரொம்ப ட்ரேட் இதுவாக தான் இருக்கும். சிஎஸ்கே எதுக்காக எடுத்தாங்கன்னா, இப்போ சப்போஸ் டோனி அடுத்த வருஷம் ரிட்டையர் ஆகிட்டார்னா அவர் கரெக்டான ஒரு பேக்கப் வேணும். அதனால தான் வந்துட்டு ட்ரேட் பண்ணாங்கன்னு நான் நினைக்கிறேன். அது கரெக்டாக தான் இருக்கும், சொல்ல முடியாது. சேட்டன் அடுத்த மேட்ச் செஞ்சுரி போட்டாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க? ஸோ அதே மாதிரி தான் அது இப்படி தான் இருக்கும். நம்ம எது ஒன்றுமே பேச முடியாது, ஒரு 2 மேட்ச் வச்சு பேச முடியாது. கடைசியில் யார் போகிறாங்கன்றது தான் முக்கியம். பார்ப்போம். ஓகே ஜி, சிஎஸ்கேவோட நிலைமை இன்னைக்கு ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. எப்படி நினைக்கிறீங்க? கவலைக்கிடமாக நீங்கள் பார்க்குறீங்க, பட் இது வந்து சிஎஸ்கேக்கு ஒரு பாசிட்டிவான விஷயமா நான் பார்க்குறேன். எனக்கு என்னன்னா, ஆப்வியஸாக உங்களுக்கு வந்து இன்றைக்கி மேட்ச் வந்து சரியாக அமையல தான். பட் நீங்கள் அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு பெரிய லெசன். உங்களுக்கு ருத்ராஜ் கெய்க்வாடும் சஞ்சு சாம்சனும் விக்கெட்டு கொடுத்துட்டு போனதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த யங்ஸ்டர்ஸும் அதுக்கப்புறம் ஒரு புது பிளேயர்ஸுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரெஷர் எடுத்து ஆட முடியல. அண்ட் அந்த மேட்சை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியல. ஸோ இங்கேருந்து அவங்க எடுத்துகிட்டு போக வேண்டிய லெசன் என்னென்னா, மேபி ருத்ராஜ் கெய்க்வாடு சஞ்சு சாம்சன் வந்து நின்று ஒரு ஆங்கரிங் ரோல் யாராவது ஒருத்தராச்சு ப்ளே பண்ணணும். எடுத்தோடனே அந்த டக்குன்னு விக்கெட்டை கொடுத்துட்டு போகாமல் அவங்க நின்று ஆடுறதை வந்து அவங்க ஒரு லெசனாக பார்ப்பாங்க. அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு பேட்டிங் யூனிட் அப்படின்னு பார்க்கும்போது ஓகே, ஒரு மேட்ச் வந்து ஃபெயில் ஆகிருக்காங்க. பட் அதனால் வந்து சிஎஸ்கேவோட பேட்டிங் யூனிட்டே ஒரு மாதிரி இருக்குதுன்னு சொல்ல முடியாது. ஸ்ட்ராங்கஸ்ட் பேட்டிங் யூனிட் தான். போகட்டும், இன்னும் ஒரு சில மேட்சஸ் போகட்டும், அது அவங்களுக்கு அட்வான்டேஜாக மாறிடும். அதான் ஃபஸ்ட் மேட்ச் எனக்கு டிசப்பாயின்மெண்ட் கிடையாது. ஓகே, என்ன நம்ம இப்போது மேட்ச் ஆஹா ஓஹோன்னு இது பண்ணிட்டு அப்புறம் நம்ம ஒரு பெரிய பில்டப்லாம் வச்சுக்கிட்டு அடுத்தடுத்த மேட்ச் வடி வாங்கினா தான் தப்பு. இங்கே நமக்கு என்ன மேட்ருன்றது புரியுது இல்லை. ஸோ அதனால் வந்து இது பெரிய இதுவாக பார்க்கல. ரெண்டாவது டாஸ் ஒரு ஃபேக்ட்ரு, இன்றைக்கி தோற்றதுக்கு டாஸ் ஒரு ஃபேக்ட்ரு. அதை தாண்டி உங்களுக்கு அந்த ரெயின் கண்டிஷனே உங்களுக்கு ஒரு மாதிரி இருந்தது. ஸோ அந்த பிச் கண்டிஷன்லாம் கொஞ்சம் மாறும்போது அதுவுமே சிஎஸ்கேக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் இவங்கெல்லாம் இன்னைக்கு வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு ரன்னு கூட அந்த அளவுக்கு இல்லை. அவங்க எடுத்த 6 ரன்னாலும் ஒரு ரன் இல்லை. ஆக்சுவலாக என்னன்னா, இன்றைக்கி வந்து சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து அவங்களுக்குள்ள ஒரு ஒரு அந்த எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற ஒரு ஃபேக்டர் இருந்திருக்கணும். பட் அவங்க வந்து அப்படியே நார்மலாக அவங்களுக்கு கேமே எப்படின்றது தெரியல. மேபி செகண்ட் ஹாஃபாக இருந்தால் கூட அவங்களுக்குள்ள ஒரு ப்ராப்பர் பிளானிங் இருந்திருக்கும். இப்போ வந்து அது வந்து ஏதோ ஒரு சின்ன விஷயத்தில் தான் அடி வாங்கியிருக்காங்க. பட் அது பெரிய மேட்டராக வந்து மாறாது. ஓரளவுக்கு கரெக்டாக விளையாடணும் அப்படிங்கிற ப்ரெஷர்னாலே ரொம்ப டவுன் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, இது ப்ரெஷரே கிடையாது. ஒரு விஷயம் என்னென்னா, அவங்க வந்து சிஎஸ்கே டு பி ஃப்ராங்க் ஒரு விஷயத்தை அவங்க ரொம்ப கன்சர்னாக வச்சுருக்கணும். பேட்டிங் யூனிட் தான் நம்ம ஸ்ட்ரென்த்தில் இருந்து நம்ம ஆடணுன்ற மோட்டிவ் அவங்க எடுத்துருந்துருக்கணும். அவங்க வந்து நார்மலாக ஒரு கேம் இதான மாதிரி இருக்குது. பட் ஓகே, பார்ப்போம். பரவாயில்ல, நாங்கள் 5 கப்பு வச்சுக்கிட்டே நாங்கள் எங்கள் டீமை பற்றி நாங்கள் விட்டு கொடுக்காம பேசிகிட்டு இருக்கோம். ஒரு கப்பு தானே அடிச்சுக்கிறாங்க. நீங்கள் பேசுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் பேசிக்கினே இருங்க. நாங்கள் வந்து தோக்குறோமோ ஜெயிக்கிறோமோ 5 கப்பு ஆல்ரெடி வாங்கிட்டோம். நீங்கள் 5 கப்பு வாங்கிட்டு வந்து பேசுங்க. இல்லை நான் வந்து பேசின்னு தான் இருப்பேன் பண்ணால் அப்பயும் நீங்கள் பேசலாம், நான் பேசக்கூடாதுன்னு சொல்ல. எஸ்ஆர்ஹெச் கிட்ட ஒரு கப்பு இருக்குது, ஆர்ஆர்கிட்ட ஒரு கப்பு இருக்குது. அவங்ககிட்டலாம் பேசி ஜெயிச்சுட்டு அப்பயும் நீங்கள் ஒரு 3 கப்பு ஜெயிச்சா கேகேஆர் இருக்கான், கேகேஆர்கிட்ட பேசிட்டு வாங்க. அப்புறம் நீங்கள் நான் மும்பையே எல்லாம் சேர்ந்து பேசுவோம். நீங்கள் சிஎஸ்கே மும்பை எல்லாம் சேர்ந்து பேசுவோம்.